வழக்கம் போல் சாயந்தரமானோன்னா எங்கள் அப்பாவும் நானும் மாட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில எல்லாம் மல்லிகைப்பூ வாசனையாகவே அடிக்குது. என்னடா அது, நம்ம தோட்டத்துலேயும் போடல, பக்கத்து தோட்டத்துலேயும் போடல, அப்புறம் எங்கேருந்து தான் இந்த மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நானும் போயிட்டுருக்குறேங்க. போகிற வழியில எங்களோட புளிய மரம் ஒன்று பெருசாக இருக்குது. அந்த புளிய மரத்தை கிராஸ் பண்ணி போன உடனேயே பயங்கரமான மனம் வருது, மல்லிகைப்பூ மனம். ஐயோ என்னடா அது, பேய்கிது பின்னாடி வருதா அப்படின்னு திரும்பி பார்க்காம நான் பாட்டுக்கு வேக வேகமாக போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு எங்கள் வேலி ஒன்று இருக்குது. வேலிக்கிட்ட போனோன்னா பயங்கர மனம் வந்துடுச்சு. எனக்கும் பயம் இன்னும் அதிகமாயிருச்சுங்க. என்னடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு முல்லைப்பூ மாதிரி ஒரு பூ இருந்துச்சு. அதை எடுத்து மோந்து பார்க்குறேன். அதுலேருந்து தாங்க அந்த மனமே வந்திருக்குது. எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சா அதில் ஒரு சின்ன காயும் இருந்துச்சு. இது என்ன பூப்பா, இது என்ன காயா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துங்க, நல்ல இனிப்பு. இது இன்னும் வந்து கருப்பாக மாறுமாம்மா, அப்போ நல்ல இனிப்பாக இருக்குமாம்மா. இதோட டேஸ்ட்டு வந்து காரப்பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு தான், நல்ல இனிப்பாக இருக்குது. அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன், இந்த பூவை பார்த்து நான் பேயின்னு நினச்சி பயந்துட்டு நான் ஓடி வந்தப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பொழுதும் போயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா?